ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நெல்லிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்வோம் நாங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் வந்து நெல்லிக்காய். நான் ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த பாருங்கள் அப்படி நைஸாக அரிஞ்சு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். தயிர், அது தாளிப்புக்கு வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு இதான் அது போட்டு தாளிக்கணும். நெல்லிக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அது உள்ள கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். நெல்லிக்காயை கட் பண்ணி ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெல்லிக்காயை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நெல்லிக்காயை இப்படி மிக்சியில் இப்படி தேங்காய் துருவல் மாதிரி கொஞ்சம் குறைன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கிற பாருங்க. எல்லாம் போட்டு தாளித்து நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வரணும். வந்ததுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயை எடுத்து அதில் கொட்டி லைட்டாக வதக்கணும். நல்லா வதங்கி வச்சா இதோட பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க நான். இங்கே பாருங்கள், நெல்லிக்காயும் கொட்டி லேசாக வதக்கி இறக்கணுங்க. இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றி அங்கே பாருங்கள், வரமிளகாய், வெங்காயம், பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, நெல்லிக்காய் எல்லாம் போட்டு தாளித்து இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி இதில் தயிரை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. தயிரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இவ்வளோதாங்க நெல்லிக்காய் தயிர் பச்சடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிரை ஊற்றியும் நம்ம தொட்டுக்கலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. விட்டமின் சி அதிகமாக உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நெல்லிக்காய் மட்டும்தான். அதனால் நெல்லிக்காய் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கொதிக்க வைக்காமையும் அதில் தயிரை கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் சாப்பிட்லாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் கலந்துருக்கு பாருங்கள். இதுவே உடம்புக்கு நல்லது. இது ரொம்ப நல்லதுங்க. தயிர் ஊற்றி நம்ம சாதம் வச்சு குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ஊற்றி கூட சாப்பிட்லாம். அப்படியே இல்லையா, இப்படி ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கவும் வைக்கலாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. பிள்ளைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க. நீங்கள்னா இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.